கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. மனுஷன் சாப்பிடுவானா இதை? ஆஹா. சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆமென். பிள்ளைகள் நன்றி சொல்லுங்கள். சாப்பிட முன்னால் ஒரு 2 வார்த்தை இயேசுவே இந்த ஆகாரத்துக்காக நன்றி, ஒரு 2 வார்த்தை சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி பழங்க. சாப்பிட்ட உடனே இந்த நான் கோழி தவிட்டு திங்க மாதிரி அது பாட்டு அள்ளி விடாதுங்க. கெய்ட்டின்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில். கெய்ட்டி நான் படத்தில் பார்க்குறேன். 3 வருஷமாக அவங்களுக்கு விவசாயமே இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் விளைய முடியல. மக்கள் நான் கண்ணால் பார்த்த சொல்கிறேன், அந்த களிமண்ணை என்னமோ போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு தோசை மாதிரி செய்து அது காஞ்சதுக்கப்புறம் கடித்து சாப்பிட்றாங்க மண்ணை. எனக்கு கண்ணீர் வந்துட்டுது. என்னடா மண்ணை சாப்பிட்றாங்கன்னு. இந்த காலத்தில் நம்ம சொல்கிறது இப்போ ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜனத்துக்கு விரோதமாக நம்ம தேசத்துலேயே ஜனத்துக்கு விரோதம். வட இந்தியாக்காரன், தென்னிந்தியாக்காரன், கர்நாடகா, தமிழ்நாடு, இப்படி ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் வீட்டுக்குள்ளேயே இருக்குது. புருஷனுக்கு மனைவிக்கும் சண்டை. பேப்பரில் அன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தினத்தந்தியில் வந்தது. ஒரு அம்மா சீரியல் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கேரளாவில், திருவனந்தபுரத்தில். பிள்ளை அழுதுருக்கு, 1.5 வயசு பிள்ளை. பிள்ளை அழுறது இவா ஆட்டியிருக்கா, அதுக்கு பால் குடிக்கணுமோ எதுக்கு, அது தொடர்ந்து அழுத உடனே இந்த அம்மா சீரியல் பார்க்குறதுக்கு இடைஞ்சல் பிள்ளைன்னு சொல்லி பிள்ளையை தூக்கி வாஷிங் மிஷினில் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணிட்டான். எப்படிப்பட்ட பொம்பளை பார்த்தீங்களா? நீங்களாம் நல்ல பொம்பளைன்னு நம்புகிறேன். சீரியல் பார்க்க விட மாட்டேங்குது இந்த பிள்ளை, இடைஞ்சல் பண்ணுன்னு சொல்லி வாஷிங் மிஷினில் போட்டான். அவள் பெத்த பிள்ளை தான். இப்போ மக்கள் அப்படி அந்த அளவில் இருக்காங்க. நான் இருக்கிற மதுரை வட்டாரத்தில் பைபாஸ் ரோட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு மனைவிக்கு ஒரு கள்ள புருஷன் வந்த புருஷனும் அவளும் சேர்ந்து புருஷனை வெட்டி 2-4 துண்டாக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரிட்ஜை கறந்து காலி பண்ணி எங்கள் பைபாஸ் ரோட்லேயே ஒரு இடத்துல ஃப்ரிட்ஜை கொண்டு போய் போட்டாங்க. இரண்டா ஃப்ரிட்ஜு குப்பையில் கிடக்குன்னு பார்த்தா திறந்து பார்த்தா பணம் இருக்குது. எல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தா இந்த அம்மாவும் அவருடைய கள்ள புருஷனும் சேர்ந்து அந்த புருஷனை கொண்டிருக்கா. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் நடக்குது, நம்ம தேசத்திலே நடக்குது. நீங்கள் புலம்பல் வாசிங்கன்னு சொன்னால் 4 அதிகாரம் நினைக்கிறேன். இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 15. இதை நீங்கள் எடுத்தால் தெரியும். வசனம் 10 வாசிங்க. 4:10. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தனன்னு இருக்கு பாருங்க. பெண்களை பற்றி சொல்லுவோம், கொடூரமான பொம்பளைன்னு சொல்ல. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. எப்போ? எரேமியா வாழ்ந்தது எப்போ? கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர்றதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே சொல்லியிருக்கு. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. அப்போ இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் இந்த காலத்தில் நடக்குது. பயங்கரமான கொடுமைகள்லாம் நடக்குது. இது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பேப்பரில் அன்றாடம் பார்க்குறோம். கடன் தொலைச்சினால குடும்பமே செத்துடுறான். அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது? இவங்க கடனுக்காக இனி பிள்ளைகள் நமக்கு இருந்து என்ன செய்ய போகணும்? பிள்ளையும் சேர்த்து விஷத்தை போட்டு கொள்கிறாங்க, அல்லது ட்ரெயினில் ஏறி குடும்பமாக ட்ரெயினுக்கு முன்னால் விழுறாங்க. இவங்க கடன் வாங்கி அந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்யும்? நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணீர் வருது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், அப்புறம் ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியம். உலகத்தில் நிறைய நாடுகள் சண்டை போட்டு தான் இருக்குது. நமக்கு எப்போவுமே பாகிஸ்தானும் நமக்கு சண்டை, பக்கத்தில் சீனாவும் சண்டையாக தான் இருக்குது. எப்போ யுத்தம் முழுதுன்னே தெரியாது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் உங்களுக்கு தெரியல, ரஷ்யாவும் யுக்ரைன். நான் யுக்ரைனில் போய் பிரசவம் பண்ணியிருக்கிறேன். மாஸ்கோ வழியாக தான் போய் அங்கே யுக்ரைனுக்கு போயிருக்கேன். அந்த யுக்ரைன் என்பது அதனுடைய தலைநகர் கீவ். அதில் தான் தங்கியிருந்தேன் 1 வாரம்.
கிறிஸ்தவ நாடு, கிட்டத்தட்ட 90% கிறிஸ்தவங்க இருக்காங்க. அது ரஷ்யாவோட இருந்தது, பிறகு பிரிஞ்சு போச்சு. இப்போ என்னமோ பிரச்சனை, அவன் மறுபடியும் ரஷ்யா அவனோட சண்டை போடுறான். அந்த யுக்ரைனு ஒவ்வொரு நாளும் யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகத்தில் இதுபோல் பல நாடுகளில் சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், அப்புறம் ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியம் நடக்கும். அங்கே நம்ம இஸ்ரேல் எடுத்த இஸ்ரேல் பாலஸ்தீனா இந்த மாதிரி யுத்தங்கள் நடக்குது. அப்புறம் பஞ்சங்கள் அடுத்தான சொல்லியிருக்குது. அடுத்தது பஞ்சங்கள். பஞ்சங்கள்னு சொல்லும்போது 4 விதமான பஞ்சத்தை சொல்ல விரும்புகிறேன். பஞ்சம் நமக்கு தெரியும், ஆகாரம் இல்லாத பஞ்சம். அது உலகத்தில் பல நாட்டில் இருக்குது. கெய்ட்டின்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில், கெய்ட்டி. நான் படத்தில் பார்க்குறேன். 3 வருஷமாக அவங்களுக்கு விவசாயமே இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் விளைய முடியல. மக்கள், நான் கண்ணால் பார்த்த சொல்கிறேன், அந்த களிமண்ணை என்னமோ போட்டு மிக்ஸ் பண்ணி வெயிலில் வச்சு தோசை மாதிரி செய்து அது காஞ்சதுக்கப்புறம் கடித்து சாப்பிட்றாங்க மண்ணை. எனக்கு கண்ணீர் வந்துட்டுது, என்னடா மண்ணை சாப்பிட்றாங்கன்னு. இந்த காலத்தில் நம்ம சொல்கிறது இப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க, சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லி. ஆமென். நம்ம மண்ணையாக சாப்பிட்றோம், எவ்வளோ நல்ல சாப்பாடு. செலவே மோசமாக இருந்தாலும் ஏதோ நமக்கு சாப்பாடு கிடைக்குதா. இப்போ இலங்கையில் பயங்கரமான பஞ்சங்கிறாங்க, ஆனால் நமக்கு சாப்பாடு கிடைக்குது. பிரமாதமோ அது பரவாயில்லையோ அது மோசமோ சாப்பாடு கிடைக்கும். பிள்ளைகள் எப்போதும் நன்றியாக இருக்கணும், நாமும் நன்றியாக இருக்கணும். ஆமென். உங்களுக்கு கிடைக்கிற சாப்பாட்டுக்கு நன்றியாக இருங்க. உங்கள் மனைவி சமையல் பண்ணுறது இதை புசிக்க நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு இருந்தாலும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அதை சாப்பிட்டு தானே இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிய. அப்போது சிஸ்டருக்கு நன்றி சொல்லுங்கள். சாப்பாடு சுமாராக தான் இருக்கும். தோசை சுட்டால் இந்தியா மாதிரி இருக்கும், மேலே சுருங்கி மேலே விரிஞ்சு கீழே சுருங்கி அது ஒரு டைப்பாக இருக்கும். பாவம், அந்த தோசையை பார்த்த உடனே இந்தியா பற்றி ஒரு தேசபக்தி உண்டாகும். இங்கே கொஞ்சம் சட்னி, இந்தியா நம்ம இலங்கை மாதிரி, அந்த பக்கம் நேபாள் மாதிரி கொஞ்சம் சாம்பார் அப்படிலாம் ஊற்றி தோசையை முன்னால் வச்ச உடனே, இயேசுவே இந்தியாவை ரட்சி ஆண்டவரே. என் மனைவி டெய்லி என்னை இந்தியாவை பற்றி ஞாபகத்தை தர்றான். அப்படி தான் சொல்லணும். இதை மனுஷன் சாப்பிடுவானான்னு கேட்கக்கூடாது. மனுஷன் சாப்பிடாதனால உமக்கு தந்திருக்குன்னு சொன்னால் என்ன செய்விய? கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. மனுஷன் சாப்பிடுவானா இதை? ஆஹா. சாப்பாட்டுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆமென். பிள்ளைகள் நன்றி சொல்லுங்கள். சாப்பிட முன்னால் ஒரு 2 வார்த்தை இயேசுவே இந்த ஆகாரத்துக்காக நன்றி, ஒரு 2 வார்த்தை சொல்லி பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி பழங்க. சாப்பிட்ட உடனே இந்த நான் கோழி தவிட்டு திங்க மாதிரி அது பாட்டு அள்ளி விடாதுங்க.